வெல்கம் டு ரைடர் மணி விலாக்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மலை விட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 5 மணி. எவ்வளோ நேரத்தில் இறங்க போகிறோம்னு தெரில, பார்ப்போம். அப்படியே தேர்ட் கியர் செகண்ட் கியர்லேயே போக வேண்டியதாங்க. அதான் நம்மளுக்கு சேஃப். ஏர்பின் பெண்டு தாங்க செம்மையாக இருக்குது. கிளச்சு இதுலேயே போகலாங்க. கிளச்சு பிரேக்கு இது 2 இதுலேயே ஓட்டலாம். இறங்கும் போது அப்படியே ஸ்லோப் தானே. 2வது கியரில் மட்டும் இறங்கவும் அவங்களே போட்டிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வண்டி ஸ்லோவாக போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, நான் என்ன ஸ்பீடு போனாலும் 40 மேலே போகாது. அப்படியே ஸ்லோவாக போவோங்க. அவ்வளோதாங்க. அப்படியே 3வது கியரில் நமக்கு போகுது. அது ஓகே. கொஞ்சம் இருங்க, நான் இதுவும் மாற்றிடுறேன். மோடு ஈக்கோ மோடில் போட்டுடுறேன். ஈக்கோ மோடு போட்டாச்சுங்க. வீட்டுக்கு எப்படியும் போட்டு 12 ஆயிடுங்க. பார்ப்போம் ஸ்ட்ரெயிட்டாக போக முடியுதான்னு. இல்லை நாங்கள் ரொம்ப போட்டுற வேண்டிதான். அவ்வளோதாங்க. அப்படியே பொறுமையாக போக வேண்டியதாங்க. பிரேக் யூஸ் பண்ணக்கூடாதுங்க மலையில். அப்படியே நம்ம கியர்லேயே போயிட்டோன்னா பிரேக் ஷூ போகாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஏன்னா பிரேக் அடிச்சு இதுவாகும். இப்போ பிறந்துடலாங்க. இங்கேருந்து வீட்டுக்கு 6 ஹவர் காட்டுதுங்க. நைட் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். 2 மணிக்கு கிளம்பலான்னு பார்த்தேன். அங்கே ஸ்கை பார்க்கில் டைம் ஆயிடுச்சுங்க. நான் பாருங்க, இது தாத்தா வழியும் விட மாட்டுறாரு. சமைச்சுட போறாரு திடீர்னு. ஆடெல்லாம் கொடுக்க வருது. ஆட்டம் வந்து வருதுங்க. ஒத்துருது 3வது கியர்ல. திடீர்னு மேடை இருக்கு. கரெக்டாக தான் போறேன்னா ஊர் மாதிரி இருக்கு பார்க்க. ஹேர்பின் பண்ணிட்டு வரலையே என்ன.
ஹேர்பின் பென் நினைக்கிறேங்க. பாத்தீங்களா வரும்போது எப்படி இருந்தது? மேகம் மட்டுமா இருக்குது, நீ அப்படிதான் இருக்கு லைட்டா. நேற்று நைட்டு செம்மையாக மாட்டோங்க, எப்போ வருதே தெரியலங்க. மேகம் மட்டும்னா நைட்டு கூட வருதுங்க. ரைட்ல பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு. இதுங்களா திடீர்னு ரோடு எப்படி இருக்கு? அங்க ரோட போட்டதான் நான் வாங்க பயத்த கிளம்புதுங்க வண்டி ஓட்டுறதுக்கு. அங்க வண்டி பாத்தீங்கன்னா காரு எனக்கு வந்து பேட்டரி டவுன் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சார்ஜ் போட்டுட்டு இருக்காங்க வண்டி. நம்மளது பெட்ரோல் இல்லாம் கூட தள்ளிட்டு கூட போயிடலாம் போலங்க. பாதிக்கு மேல ஸ்லோப்பா தான் இருக்கும் வண்டி, அதுவா போயிடும். வண்டி பாங்கதாங்க அப்படின்னு நம்ம போறங்க மலைய அதான் பார்த்துட்டு இதை விட்டுருவோம் போலியா வண்டிய. பின்னாடிலாம் செம்மையா இருக்குங்க, காட்ட முடியல, வண்டி ஏற்ற முடியாது எதுவுமாங்க. ஹேர்பின் பெண்டு திருப்பி வருதுங்க. பாத்தீங்களா பெண்டு எப்படி இருக்கு? அடுத்தது இன்னொன்னு இருக்குங்க, அங்க பாருங்க தெரியுதா? பிரேக்ல மட்டும் கால் எடுத்துடாதீங்க, அவ்வளவுதான். பாருங்க 3030 தாங்க போறேன், அதுக்கு மேல போக முடியாது நம்மளால. நினைச்சாலும் போனீங்கன்னா உங்களை மறக்க வேண்டியதான். பொறுமையா போனா இருப்போம், இல்லைன்னா இருக்க மாட்டோங்க. அவ்வளோதாங்க. ரெண்டாவது இந்த 3 தாங்க 35 கிலோ தாங்க, அதுக்கு மேல ஓட்ட முடியாதுங்க. அவர் போறாங்க எல்லாத்துலயும் ஆர்னஸ்ட் கரெக்டா போறாரு அந்த அண்ணன். தென்னை மரம்லாம் எப்படி வளர்க்குறாங்க இருக்கா? இறங்கும்போது பிரச்சனை இல்லைங்க, நம்மளுக்கு தெரியுது கீழே இருந்து வண்டி வந்தா கூட. ஏறும் போது தாங்க ஒண்ணுமே தெரியல, கீழே மேலே இருந்து வண்டி வருதான்னு பார்க்க முடியல. ஏறும் போது நம்மளுக்கு பாருங்க தெரிஞ்சு போறோம், ஆனா ஏறுறவங்களுக்கு தெரியாதுங்க. அதுதான் சொல்லுவாங்க எப்பயுமே ஏறுறவங்களுக்கு வழி விட்டு போகணும் மலையிலன்னு அங்கங்க எழுதி வச்சிருக்காங்க. இந்த மரத்துல ஆர்ன் அடிச்சிருங்க, ஆப்போசிட்ல வண்டி வந்தா தெரியாது. இப்போ எந்த பக்கம்னு தெரியலையுங்க. ஏற்காடுங்க இப்படிதான் இருக்கும். வரும்போது இப்படிதானே வந்தோம். அடுத்த வாட்டி வந்தா டேமு ஃபால்ஸுக்கெல்லாம் போனோங்க. இந்த வாட்டி போல வெறுப்பா இருக்கு தனியா வந்தா. யாருன்னா கூட வந்தா கூட இன்னைக்கும் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு போகலாம். தனியா இருக்கிறதுக்கு வெறுப்பா இருக்குதுங்க. அந்த 1000 ரூபா ரூமுக்கு ஆமா பெட்ரோல் 1000 ரூபா போட்டு வீட்டுக்கு போயிடலாங்க. அதான் கிளம்பிட்டேன். ஃபால்ஸை பார்த்துட்டும் கிளம்பிருக்கலாம், ஆனால் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இன்னும் லேட் ஆகிடும் வீட்டுக்கு போகும்போது, அதனால தான் நான் கிளம்பிட்டேன். இதுக்கே தெரிஞ்சு 12 அவங்க வீட்டுக்கு போக. நைட்டு வண்டி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம், அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டேன். இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க, என்ன மரம் தெரியலாம். 30 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டக்கூடாது.
சிட்டிக்குள்ள போயிட்டு ஹைவே பிடிச்சா நமக்கு ஓரளவு ஸ்பீடா போகலாங்க. குரங்கு எதனா வரும்போது கேர்லேயே நிப்பாட்டிடுவாங்க. எப்பயும் மலையில கேர்லேயே நிப்பாட்டுங்க. அழகா போகுது பாருங்களா, கிளச்ச புச்சானே. மேலே போகக்கூடாதா, ஏர் பின் பெண்டுங்க. அங்கேருந்து பார்த்தீங்களா மேலே வர வண்டி நம்மளுக்கு தெரிஞ்சு பாருங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது வரவங்களுக்கு. நம்ம ஒரு வாட்டி ஹார்ன் அடிச்சாதான் அவங்களுக்கே தெரியும். கீழேருந்து பார்த்தா வருங்க, வரதே தெரியாது. நம்ம தான் ஹார்ன் அடிச்சு அவங்களுக்கு சொல்லணும். இல்லைன்னா அவ்வளோதான் கஷ்டம் 2 பேருக்கும். மலைகள் ஐயோ யாரும் போய் முட்டிருப்பாங்க. ஸ்கூல் வேணா வருதுங்க, அதனால கொல்லி ஹில்ஸ் போனங்க ஒரு நாள். அந்த மலையை ஒரு நாள் ஏறலாம். அடுத்தது அந்த மலை தான் அழகா இருக்குங்க. மலைக்கு அடிவாரத்தில் கிராமம் இருந்தால் எவ்வளோ அழகா இருக்கும். அங்கே பாருங்க, குரங்கு. நான் ஒரு குரங்கையும் பார்க்க மாட்டேன். நான் குரங்கு பாயிண்ட்டு நினைக்கிறேன். இந்த இடம் எல்லாம் சாப்பாடு காத்திருக்குங்க. மக்கள் சாப்பாடு போட்டு பழகிட்டாங்க. பைபாஸ் போயிட்டோம்னா நல்லா இருக்குங்க. அது அப்புறம் ஸ்லோவாக ஓட்டுன்னு போகலாம். இது டேனிங் வருது, திடீர்னு ஆக்ஷன் அதிகமாக பண்ண வேண்டியிருக்கு. அங்கே பாருங்க மலை அடிவாரத்தில் வீட்டுங்களே அழகுங்க. அது வெயில் லைட்டாக தாங்க அடிக்குது. எப்பனாவது தான் வெயில் வருதே தவிர எப்பயுமே பனிமூட்டமாக அப்படியே மிஸ்ட் அந்த அப்படியே சூழ்ந்துருக்குங்க. உங்களை அப்படியே கடந்து போவோம், உங்களை தொட்டு. அவ்வளோ அழகா இருக்குங்க ஏற்காடு. மலைகளின் ராணி ஏற்காடு. ஃபுல்லாக மலை தாங்க. ஒவ்வொரு மலையும் ஒன்று இருக்கும் போலங்க. ஒரு மலையும் இந்த மாதிரி ரோடு இருக்குமானு தெரியல. இப்போ கீழே தான் போகிறோம்னு நினைக்கிறாங்க. நம்ம ட்ரோன் இருந்தால் ட்ரோன் ஷாட் வைக்கலாங்க. காதை எப்போ அடைக்குதுன்னே தெரியலங்க. ஆனால் அடைச்சிக்குது. எப்போ எச்சம் முழுங்கினா தான் அது ரிலீஃப் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு எதனா பபுள் கம் எதனா போட்டே போகணும் போங்க மலையில் ஓட்டினா. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. ஏரோப்ளைனில் தான் போடுவாங்க பபுள் கம். எவ்வளோ ஸ்பீடாக நம்ம போகிறாரு. சவுண்டு பார்த்தீங்களா, எக்ஸாஸ்ட் சவுண்டு டக் 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 டக்னு.
லூப்ரிகன் வர பண்ணோங்க. செம்ம ஹீட்டாகவும் நினைக்கிறேன். இறங்குறதுக்கு முன்னாடி பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்தேன். அங்கே பாருங்க அந்த வியூ பாயிண்ட்டு எப்படி இருக்குன்னு. ஐயோ குரங்கா நம்மளுக்கு விடாதுங்க. எல்லாம் பாவங்க சாப்பாடுக்காக ஏங்கிட்டு இருக்கு. என்னடா இது ஒரு ரேடியஸ் நல்லா இருக்குங்க. அங்க பாருங்க. இங்க பாருங்க அழகா தெரியுதா? அங்க பாருங்க அப்படியே மலையா இருக்குங்க. அந்த மலையில ட்ரெக்கிங் பண்ணுங்க. ஒரு 4 மலை ஏறி இறங்குங்க. தெரியுதா வியூ உங்களுக்கு? இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க மலை. சரி போகலாம். ஒரு பாயிண்டோட நிப்பாட்டி காட்டுறேன். மலை தானோ? மலைக்கு அடிவாரத்தாங்க போல. மலை அடிவாரத்தில் இருக்காங்க நிறைய பேர். இந்த வியூ பாருங்களா. இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களா. இந்த மலையிலேருந்து இறங்குறோமோ புரியாத இருக்குங்க. ட்ரோன்னா கரெக்டாக இருக்குங்க. ட்ரோன் ஷாட்டை தெரிஞ்சிடும். மலை இறங்குற இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு கடைசி மினிட்டில். இப்போ நம்ம மலை இறங்கிட்டோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு ட்ரிப்பில் நம்ம பார்ப்போம். இந்த ஏற்காடு சீரீஸ் இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு சீரீஸ் என்னன்னு தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள்.